உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன 10ஆம் இடத்தில் சனி வரும் பொழுது பிராண்டாக வரீங்க அப்படின்னா, அப்போது சிக்காவத் வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நான் புஷ்பாடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் புஷ்பா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத விஷயம் எதுவுமே கிடையாது. 10ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார், அவர் வக்கரம் பெறுகிறார். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். என்ன நல்ல விஷயம்? 10ஆம் இடத்திலே சனி வக்கரமாகும்போது உலக புகழ் பெறுகிறீர்கள். என்ன உங்கள் கம்பெனி பற்றி ஐநா சபையில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஐநா சபையில் பேசுகிறாங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிறீங்க. சிபிலெலாம் உங்கள் கம்பெனிலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டெட்லாம், என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு ஷேர் எல்லாம் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்பெனி ஒரு நல்ல நேரம் நடக்கணும்னு இருந்தால் அது எப்படி வேணால் நடக்கும். பயங்கர பாப்புலர் ஆகி இப்போ ஷேர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பப்ளிக் நிறைய உங்கள் கம்பெனிக்கு வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, போன்ற விஷயங்கள் நடக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது அரசியல் புகழ் பெறுகிறீர்கள். அரசியலில், பொது வாழ்க்கையில், யூனியனில் இருக்கிறவங்க, பொது அது மாதிரியான சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் கிடைப்பதற்கான நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உலக புகழ் பெறுகிறீர்கள். அதான் நடக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். மிதுனராசிக்காரர்களுக்கு தேவையே இல்லாமல் பணம் விரயம், தேவையில்லாத பண இழப்பு போன்றவைகளாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருந்து 4ஐ பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் கார் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ரமோஷன். என்னையும் தேடுறாங்க. ஃபஸ்ட்டு அற்புத பலன் என்ன சொன்னேன், பிரபலமாக வரீங்க. 2வது அற்புத பலன் நீங்கள் அடுத்து ப்ரமோஷன் கிடைக்குது உங்களுக்கு. 3வது அற்புத பலன் என்னென்னா, 7ஆம் இடத்தை பார்க்கிறார், கல்யாணம் வரப்போகுது. அது சொன்ன யாரு வட்டி அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட கல்யாணம் எல்லாத்தையும் சனி பகவான் மட்டும்தான், த காட் ஆஃப் லவ், அவர் மட்டும்தான் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு காதலிக்கிறது வீட்டில் சேர்த்து வைப்பார். சில பேருக்கு முதல் திருமணம் ப்ராப்ளம்னா 2வது மறுமணம் நடக்கும். போன்ற அற்புத பலன் 3 விஷயம், பிரபலம், அடுத்து ப்ரமோஷன், அடுத்து உங்களுக்கு திருமணம், 3 விஷயத்தை பண்ணுறாங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? இவர் பெரும்பாலும் இவர்கள் வந்து சனி பகவான், இதில் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொன்னேன். 10ஆம் இடத்தில் வக்கரம் பெறுபவன் என்ன பண்ணுவான்னா, என்ன ஆகும், அவசரத்தில் ஏதேனும் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்துக்கு வந்து, சமூகமா அது வந்து ஆமாம் என்னப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அவசரத்தில் ஏதோ ஒன்று பேசிடுவீங்க. அதுக்கு அர்த்தம் வேறையாக போயிடும். நம்மகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா புத பகவானை வழிபடணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வழிபட வேண்டியது முக்கியமாக குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட சிறப்பு. இந்த பலன்களுக்கு இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 92 மார்க் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17 மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆயிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார். அவர் உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே
ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவர் இருக்கான், திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும்? வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்? நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார்? சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார்? ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார்? உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க? ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமி பார்த்துட்டு போகலாம். அதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமி பார்த்துட்டு போகலாம். அதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமி பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.